இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் வங்கியான HDFC சமீபத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை அறிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் ரெப்போ விகிதம் 25 அடிப்படை புள்ளிகள் குறைந்ததைத் தொடர்ந்து HDFC சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதத்தை மாற்றியுள்ளது. மேலும் தற்போது சேமிப்பு கணக்கு வட்டி விகிதம் 3.25% குறைந்துள்ளது. முன்பு இது 3.5% இருந்தது. இந்த மாற்றம் குறிப்பாக ரூபாய் 50 லட்சத்திற்கும் மேல் இருப்பவர்களுக்கு பொருந்தும். இந்த வட்டி விகிதம் குறைப்பு வங்கியின் செலவுகளை குறைத்து அதன் லாபத்தை அதிகரிக்க உதவவும் அதை எடுக்கப்படுத்தியதா என்று கூறப்படுகிறது. ஆனால் இன்று வாடிக்கையாளர்களின் மனநிலையை மாற்றியுள்ளது. முன்பு மக்கள் சேமிப்புக்கு வங்கி கணக்குகளை பயன்படுத்தினார்கள். ஆனால் தற்போது பலர் அவற்றை மிகுந்த பண பரிவர்த்தனைகள் செய்வதற்காக மட்டும் பயன்படுத்துகிறார்கள். சேமிப்பு கணக்குகளில் பணத்தை வைக்காத பலர் தற்போது பிக்ஸட் டெபாசிட்டுகளுக்குள் பணத்தை இடமாற்றுகிறார்கள். ஏனென்றால் பிக்ஸட் டெபாசிட்டுக்கு அதிக வட்டி கிடைக்கிறது. இதனால் வங்கிகள் சேமிப்பு கணக்குகள் மூலம் கூடுதல் நிதி திரட்டுவதில் சிரமம் அனுபவிக்கின்றன. HDFC வங்கியில் தற்போது ரூபாய் 6 லட்சம் கோடிக்கு மேல் சேமிப்பு கணக்குகள் இருக்கின்றன. வட்டி விகிதம் குறைவதால் இந்த ஆண்டு HDFC வங்கிக்கு 1500 கோடி ரூபாய்க்கு மேல் மிச்சமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கிகள் இந்த மாற்றங்களுடன் தனிப்பட்ட நிதி மேலாண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவை பொதுவாக வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பாதிக்க வாய்ப்புள்ளது.